ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பெண்களுக்கு உபயோகமான சில குறிப்புகள். இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இது கூட நிறைய டிப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி கயிறு கட்டுற டைப்பில் சுடிதார் ஆகட்டும், ப்ளவுஸ் ஆகட்டும் சிலது வச்சுருப்போம். அதை நம்ம உபயோகப்படுத்துகிறப்ப நம்ம அதை நாட் போட்டு விடுறதுக்கு யாரோட ஹெல்ப்பையாவது நம்ம எதிர்பார்க்கணும். நம்மளே டைப் பண்ணிக்கிட்டாலும் அது ஒரு நீட்னஸ்ஸாக ஃபீல் ஆகாது. அதுக்கு ஈஸியான வழி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறதுக்காக போடுறதுக்கு முன்னாடி சுடிதார் எடுத்துக்கோங்க. சுடிதார் ஆகட்டும் இல்லை ப்ளவுஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இதை சர்க்கிளாக ஃபஸ்ட்டு மேக் பண்ணி வச்சு இதை ஒரு முடிச்சு மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் முடிச்சு மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற ரோபோட அந்த கயிறை எடுத்து லெஃப்ட் சைடில் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அது விட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறத எடுத்து ரைட் சைடு நாட்டுக்குள்ளே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு இதை இழுங்க லைட்டாக. இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதாக முடிச்சு வந்துடுச்சு. இதை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து டக்குன்னு உபயோகப்படுத்துகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யாரோட ஹெல்ப்பும் தேவைப்படாது நாட் போடுறதுக்கு. இந்த மாதிரி ப்ளவுஸில் சுடிதாரில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ டைமில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் போடுறப்ப எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நீங்களே கையை வச்சு லைட்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா அந்த முடிச்சு வந்து நல்லா டைட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா ரிலீஸ் பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, இந்த மாதிரி வந்து நம்ம நோட் புக்கெல்லாம் வந்து பசங்களுக்கு பேர் எழுதி கொடுப்போம். இயர் ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லா நோட்டும் புக்குக்கும் அட்டை போட்டு எல்லாத்துக்கும் நேம்ஸு, செக்ஷனு, கிரேடெலாம் மென்ஷன் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். அந்த மாதிரி எழுதுகிறப்ப வந்து செக்ஷனை மாற்றி போட்டுருவோம், சம்டைம்ஸ் கிரேடை மாற்றி போட்டுருவோம், இல்லை நேம்ஸில் வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அது பார்த்திங்கன்னா அழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஒரு நீட்னஸ்ஸாக இல்லாத மாதிரி ஆகிடும், நோட் புக்கே வேஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். அதை எப்படி சரி பண்ணலான்னா, இந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டேயுமே சானிடைசர் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு ட்ராப் வந்து ஸ்பாஞ்சில் போட்டுட்டு இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம மார்க்கரால் எழுதின அந்த தடயமே தெரியாது. நம்ம நார்மலாக பென்சிலால் எழுதிட்டு அழிக்கிற போல் ஈஸியாக இருக்கும். இன்னொரு தடவை கூட லைட்டாக தொடச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நோட் வந்து அப்படியே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மிஸ்டேக் இல்லாமல் ரோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த டிப்ஸு, நம்ம நெயில் பாலிஷ் வந்து ரெகுலராக உபயோகப்படுத்துகிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 டேஸில் அது மேலே கோட்டிங் போயிடுச்சு, ஹாஃப் நெயிலில் மட்டும் நெயில் பாலிஷ் மீந்து நிற்கும். அதை என்ன பண்ணுவோம், அடிக்கடி ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு நியூ நெயில் பாலிஷ் வேறு கலர்ஸ் வந்து உபயோகப்படுத்துவோம். அந்த டைமில் சில டைம் நம்மகிட்ட நெயில் பாலிஷ் கிளீனர் இல்லை அப்படின்னா அதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா தான் இது. நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசரை ஒரு காட்டனில் டிப் பண்ணி எடுத்து அந்த நெயில் பாலிஷ் கிளீனர் மாதிரி உபயோகப்படுத்துங்க. நெயில் பாலிஷை நல்லா க்ளீன் ஆகிடும். இங்கே பாருங்கள், நெயிலில் உள்ள நெயில் பாலிஷ் வந்து நல்லா க்ளீன் ஆகி வந்துடுச்சு. நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டு எத்தனை நாள் ஆகியிருந்தாலும் சரி, அது நல்லா ட்ரை ஆகி ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சு, ஹாஃபில் ஹேண்டில் தான் ஒட்டிட்டு நிற்கிது அப்படின்னாலும் இதை ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸு, இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 10லேருந்து 15 மிளகு எடுத்துக்கலாம். இந்த மிளகு இந்த காட்டனுக்குள்ளே கிளாத்துள்ளே வச்சுட்டு இதை நம்ம பண்டில் மாதிரி கட்டிக்கலாம். இப்படி சுற்றி பிடிச்சி சுருக்கி பிடிச்சி மேலே ஒரு ஒரு ரோப் போட்டோ கயிறு போட்டோ இல்லை இந்த துணியை வச்சோ அதை கட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சுருக்கு பை டைப்பில் இந்த மாதிரி கட்டி எடுத்த இந்த இதை வச்சு நம்ம இப்போ டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா வாட்டர். இப்போ தண்ணிலாம் வராத டைமில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்குன்னு பேரலில் பெரிய அண்டாவிலலாம் தண்ணி பிடிச்சி வச்சுருவோம் ஸ்டோர் பண்ணி உபயோகத்துக்காக. அந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறதுல பார்த்திங்கன்னா நாளடைவில் அப்படியே பூச்சி வர ஆரம்பிச்சிரும். தண்ணியில் புழு கூட சிலது மேலக்கும்.
அந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம மிளகு டைப் பண்ணி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வாட்டருக்குள்ளே இதை போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா தண்ணியோட இது வந்து மாறவே மாறாது, தன்மை மாறாமல் புழு வராமல் நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு. அடுத்த டிப்ஸு, நம்ம கெட்லரில் இந்த மாதிரி மேல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் தேய்ச்சி எடுத்தாலும் ஒரு மாதிரி பளிச்சுனே இருக்காது, ஒரு மாதிரி டல் கலரில் இருக்கும். நம்ம அடிக்கடி இதை வந்து சோப்பு வச்சு தேய்ச்சிட்டு கழுவி தொடச்சி தான் வைப்போம். பட் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இல்லை பாருங்களேன், ஒரு மாதிரி டாட் டாட்டாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் எடுத்துக்கிறேன், இதில் கொஞ்சமாக சானிடைசர் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ இதை நம்ம கெட்லரோட மேல் பக்கம் வச்சு தேய்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் இதை வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இப்படி பளிச்சுன்னு ஆகுதுன்னு. நான் ஆல்ரெடி தேய்ச்சி எடுத்த பாத்திரம் தான், பட் இருந்தாலும் இந்த சானிடைசர் வச்சு மேலே தேய்க்கக்குள்ளே அப்படியே புதுசு போல் பளபளன்னு இருக்குது. இதே மாதிரி ஹேண்டில்லையும் அந்த பிசு பிசுப்புலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கும் இதை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நீட்னஸாக இருக்கும். கெட்லர் வந்து அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உள்ளே எப்பயும் போல் லெமன், கொஞ்சமாக லிக்யூடு, ஹேண்ட் வாஷ் லிக்யூடு இந்த மாதிரி போட்டு தேய்ச்சி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் உங்களோட கெட்லர். அடுத்ததாக நம்ம சுடிதார் இல்லை சாரீ எது வியர் பண்ணாலும் சரி, அதுக்கு நம்ம பின்னு குத்துறப்ப என்ன செய்வோம், உள்பக்கமாக குத்தி லைட்டாக தெரிகிற மாதிரி குட்டியான அளவுக்கு பின்னு தெரிகிற மாதிரி எப்படி தான் வச்சு குத்துனாலும் அந்த பின்னு குத்தி இருக்கிற தடம் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அதை எப்படி சரி பண்ணலாங்கிற ஐடியா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத்தில் இந்த பின்னை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த சில்வர் கலர் வந்து நல்லா தெரியுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்துருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு கலருக்கே நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. நெயில் பாலிஷ் நம்ம உபயோகப்படுத்துகிற நெயில் பாலிஷை எடுத்து இந்த பின்னோட இதிலெல்லாம் அப்ளை பண்ணி விடுங்க. முக்கியமாக அந்த பேக் சைடில் அந்த சர்க்கிள் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்து அடிக்கடி அது பிரிஞ்சு போய்கிட்டு நமக்கு ஹோல் விழ ஆரம்பிச்சிடும் ட்ரெஸ்ஸில். அந்த ப்ராப்ளத்தையும் இது மூலமாக சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ண வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம உபயோகப்படுத்தி பாருங்கள். அந்த கலர் நம்ம சேம் கலரில் போட்டிருக்கிறதுனால பின் போட்டிருக்க தடமே அவ்வளோவா தெரியாது. போட்டுட்டு இழுத்து விட்டு பாருங்கள், அவ்வளோவா நமக்கு ஃபீல் ஆகாது. ரெட் கலர்லேயே இருக்கிறதுனால அசிங்கமாக தெரியாது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து பின்னெலாம் வந்து உபயோகப்படுத்திகிட்டே இருந்தோன்னா ஒரு 1 or 2 வீக்ஸில் துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி இப்போ துரு பிடிக்கிற மாதிரி இருக்கிற பின்னில் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நெயில் பாலிஷை அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்போ சீக்கிரத்தில் வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்கிறதுனால பின்னு வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். சேஃப்டி பின்னு நம்ம வாட்டர் கலரும் உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா இப்போ நம்ம என்ன கலரில் உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கலருக்கும் பின்னில் நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி வைக்கலாம். டிஃப்ரெண்ட் கலரில் அப்ளை பண்ணி வைக்கக்குள்ளே நம்ம எந்த கலர் ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான கலரில் பின்ஸும் உபயோகப்படுத்தினா நீட்னஸாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் பிங்க்கு, ப்ளூ, ஆஷ் கலரில் பின்னில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.